Hello all, welcome to my channel. I hope you are all doing well. Today our topic is about object oriented programming. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Today we are going to see about object oriented programming. What is mean by object oriented programming? Before that, last classல நம்ம C programming language பத்தி பார்த்தோம். So C programming பொறுத்தவரையும் system oriented, procedural oriented and structure oriented அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். Procedure system oriented அப்படினா low level languageல ஒர்க் பண்ணக்கூடியதான் சிஸ்டம் லெவல் லாங்குவேஜ், சிஸ்டம் ஓரியன்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட்னா டிவைட் தி ப்ரோக்ராம் இன்டு பார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் பார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸாக பிரித்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து சி ப்ரோக்ராமிங். இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதனால் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹியூமன்ஸுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஒன்று நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா அந்த ப்ராப்ளத்துலேருந்து கடந்து வரணும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன்ஸோட ஒரு ப்ராப்ளம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சி லாங்குவேஜை பொறுத்தவரையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ சியை பொறுத்தவரையும் ப்ரொசீஜராக தான் பண்ண முடியும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரக்சராக தான் பண்ண முடியும். அதாவது அதை பிரித்து அதை வந்து ஒரு பிளாக்காக பிரித்து அதை வந்து ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு அதை பிளாக்காக பிரித்தா மட்டும்தான் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்தவரையும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ், ஒன்று வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டை பொறுத்தவரை எல்லாமே வந்து இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம், கிளாஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பொறுத்தவரையும் நம்ம ரெண்டு விஷயம் சொன்னோம். ஒன்று வந்து கிளாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிளாஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரன் டைம் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கிளாஸ்? கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ், இதைத்தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டீச்சர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து டீச்சராக இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எனக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீச்சருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ டீச் பண்ணுவாங்க, ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ரைட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மெத்தட்ஸ், நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ், டீச், ரைட், ரீட் அண்ட் எக்ஸ்பிளைன், இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷன்னா என்னது? ஒரு டீச்சர் வந்து ஸ்பெஷலைசேஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ஸ்பெஷலைசேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி எம்ஃபில். இது வந்து என்னோட அட்ரிபியூட்ஸ். ஸோ என்னோட மெத்தட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு டீச்சராக இருந்தாவே கண்டிப்பாக டீச், ரைட், ரீட், எக்ஸ்பிளனேஷன். ஸோ டீச்சர் இஸ் ஏ கிளாஸ். ஓகே, டீச்சர் இஸ் ஏ கிளாஸ். அந்த டீச்சரில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலைசேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த டீச்சர்ஸில் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க எக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ
ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டு வேணும் ப்ளஸ் கிளாஸுக்கு ஒரு நேம் வேணும். ஸோ முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி டீச்சருங்கிற வந்து ஒரு கிளாஸை எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஸோ கிளாஸுங்கிற ஒரு கீவேர்ட் கிளாஸ். ஸோ டீச்சர் இஸ் எ கிளாஸ் நேம், கிளாஸோட நேம். ஸோ கிளாஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன் டைப். எதனால அப்படி சொல்றாங்கன்னா யூசர்னா யாரு, நம்ம தான். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து என்ன பண்றோம், டிஃபைன் பண்றோம். இப்படிதான் இருக்கணும், என்னோட கிளாஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ எப்படி இருக்கணும், ஸ்ட்ரிங் நேம், இதை வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு டேட்டா ஒரு கிளாஸுக்குள்ள கொடுக்குறப்ப இதை வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா மெம்பர்ஸ். ஸோ இதை தனியா செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மெமரியில வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது நேம்ங்கிற ஒரு நேம் வந்து என்னோட நேம் வந்து பாசித் அப்படின்னா என்னோட நேம் வந்து நான் ஒரு டேட்டாவா கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டாவை மெமரியில எப்படி சேவ் பண்ணணும். ஸோ டெம்பரரி என்ன பண்ணணும், மெமரியில போயிட்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் வந்து எடுத்துக்கும். ஸோ என்னோட நேம் வந்து என்னது பாசித். ஸோ இது வந்து என்னோட டேட்டா. ஸோ நான் இந்த ப்ரோக்ராம்ல எங்கெங்க நேம்ன்ற ஒரு வேரியபிளை கால் பண்றேனோ அந்த நேம்ங்கிற வேரியபிள்ல இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து நேம்ங்கிறத எங்கெங்க மென்ஷன் பண்றேனோ அங்கெல்லாம் வந்து இந்த பாசித்துங்கிற டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா ரிட்ரீவ் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன். எம்எஸ்சிங்கிறது வந்து என்னோட குவாலிஃபிகேஷன். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி வந்து என்ன பண்ணணும்னா இதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது வந்து மெத்தட். இட் இஸ் ஏ மெத்தட். வாய்டுங்கிற வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஸ்ட்ரிங்குங்கிற வந்து டேட்டா டைப், இன்ட்ங்கிற வந்து டேட்டா டைப். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறதுனா வேர்ட்ஸ். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, நேம்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல பாசித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் நீங்க மென்ஷன் பண்ணா நான் டேட்டா கொடுக்குறப்ப என்னோட டேட்டா கொடுக்குறப்ப டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். எதனால இங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேரக்டர்னு கொடுக்குறப்ப இதே மாதிரி கேரக்டர்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அந்த கீவேர்ட் கொடுக்குறப்ப சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டீஜர். அப்படி இன்ட்னா வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் நம்பர்ஸ் 0 to 9. இது வந்து டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ங்கிறது இன்டீஜர்ங்கிறது. எதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 years இல்ல 4 years அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ 3.5 அப்படின்னு சொல்றப்ப float அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். float அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதுல சி அவுட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன். சி அவுட்னா வந்து பிரிண்ட் பண்றது. இப்போ பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பி கொடுப்போம்ல, அதே மாதிரி ப்ரோக்ராம்ல C++ ப்ரோக்ராம்ல சி அவுட்னு கொடுத்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஸோ என்னோட நேம் என்னன்ட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி சொல்லி கொடுத்துருவேன். ஸோ என்னோட கிளாஸ் வந்து இந்த வாய்டு இந்த மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கிளாஸை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த பிரேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன், எப்பயுமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னாவே ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த கிளாஸுக்கு என்ன பண்றேன், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கிளாஸ் நேம் எடுத்துக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் வித் ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து டீச்சர். டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீச்சர் பிளஸ் என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் யூசர் டிஃபைன்டு. நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதான் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்றோம், இந்த மெத்தட் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேங்கிற மெத்தடை வந்து கால் பண்றேன். ஸோ எப்படி கால் பண்றது, இந்த ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் நேம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்றோம். ஸோ அதுக்காக இதை வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்றேன், நான் இந்த டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தடை வந்து கால் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். தேங்க்யூ.